இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் 20, 2023, 20/12/2023, தமிழ் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள் புதன்கிழமை. உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 10:58 வரை, அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். வளர்பிறை அஷ்டமி திதி காலை 11:16 வரை, அதன் பிறகு நவமி திதி. சித்த யோகம். சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பிரளய கல்பாதி, புதா அஷ்டமி. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 முதல் 7 வரை, 9 முதல் 10 வரை, பிற்பகல் 2 முதல் 3 வரை, மாலை 4 முதல் 5 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, துலாமில் சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய், தனுசில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு சந்திரன். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி விரயத்தில் இருக்காரு. அதனால இன்று செலவுகள் ஏற்படும். எது சம்பந்தமா செலவுகள் ஏற்படும்னா, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக செலவுகள், அல்லது வீட்டில் இருக்கிற பொருட்களை பராமரிக்கிறதுக்காக செலவுகள், வண்டி வாகன வகையில பராமரிப்பு செலவுகள். எனக்கு வயசாயிடுச்சு சார் அப்படின்னு சொன்னா உங்க ஆரோக்கியத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது தனிப்பட்ட ஜாதகத்துல 4ஆம் இடம் வீக்கா இருந்ததுன்னா, லக்னத்துக்கு 4ஆம் இடம் வீக்கா இருந்ததுன்னா தான் ஆரோக்கிய செலவு ஏற்படும். மற்றபடி எந்த விதமான கெடுபலனும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அனாவசியமான எண்ண ஓட்டங்கள் நிறையா இருக்கும். வெளியூர் பிரயாணங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வெளியூர் பிரயாணங்களின் போது உங்களின் பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா பொருள் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது உங்க பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு தன்னோட பொருள்னு சொந்த கொண்டாடுவார்கள். அவர்களின் செயல்பாடுகளை நீங்கள் கண்டித்து பேசுவீர்கள். அதனால தேவையில்லாத முன்விரோதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனத்துடன் இருப்பது நல்லது. இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினைத்து புலம்பக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். ஏதாவது ஒரு விஷயம் கடந்த காலத்தில் நடந்த விஷயத்தை பற்றி நினைச்சு மருகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உறவினர்களின் செயல்பாடுகளை நினைத்து மருகுவீர்கள், அல்லது அவர்களுடைய செயல்பாடுகளில் இருக்கும் தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவீர்கள். மொத்தத்தில் இன்னைக்கு அடுத்தவங்களை பற்றி பேசுவீங்களே தவிர உங்க ஆரோக்கியத்தையோ உங்களுடைய பர்சனல் தேவைகளையோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேச மாட்டீங்க. நிதானத்துடன் இருந்து உங்களுடைய கடந்த கால தவறுகளையும் நினைத்து பார்ப்பது நன்மையை ஏற்படுத்தும். இன்று மனக்குழப்பம் ஏற்படுகின்ற நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அட்லீஸ்ட் உங்க ஊரை விட்டு ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. அனாவசியமான அலைச்சல், காரிய விரயம், நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் தேவைக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஸோ அவர்களுக்கு தேவைகளுக்காக செலவுகளும் ஏற்படும். இன்று உங்களுக்கு நேர விரயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க. அதனால குழந்தைகளும் சந்தோஷம் அடைவார்கள். அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். தந்தை வழியிலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னா தந்தைக்காக, இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படும். நீங்க தாத்தா ஆயிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, நான் தாத்தாவா இருக்கேனே அப்படின்னா உங்க பேர பிள்ளைங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. இது சந்தோஷமான செலவாக இருக்கும். அதனால மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று மொத்தத்தில் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய, அனாவசியமான எண்ண ஓட்டங்கள் ஏற்படுகின்ற சுமாரான நாள். மனக்குழப்பம் ஏற்படுகின்ற நாள். ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பெரிய அதிசயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு நல்ல விஷயம் நல்ல நண்பரின் ஆலோசனையின் பேரில் அல்லது நல்ல நண்பரின் குறுக்கீடு காரணமாக உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய வேலை சம்பந்தமாக அல்லது உங்களுடைய பதவி உயர்வு சம்பந்தமான விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. பெரிய மனிதரின் சந்திப்பு நிகழும்.
உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய சந்திப்பாக இந்த சந்திப்பு நிகழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அங்கலாய்ப்புகள் இருந்தாலும் இன்று குழந்தைகளால் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால படிக்கிற விஷயத்துல நீங்க எடுத்த முயற்சி வெற்றியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வளமான எதிர்காலத்தை பற்றி நோக்கிய பயணத்தில் இந்த முதல் படி எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான யோகம் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முதல் படியாக இன்னைக்கு இருக்கும். அந்த முதல் படியில ஒரு நல்ல சாதனை அல்லது ஒரு நல்ல செய்தி வரத்துக்கு காத்துன்னு இருக்கு. இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, வேலைக்காக ட்ரை பண்றவங்களுக்குலாம் நல்ல செய்தி காத்துன்னு இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, நான் வேலையில இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க உத்தியோகத்திலையும் உங்க வேலையிலையும் உங்களுக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய வகையில சில முக்கிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பொறுப்புகளின் மூலமாக உங்களுக்கு சில எதிரிகள் அல்லது சில மன வேறுபாடு காரணமாக சிலரின் செயல்பாடுகளை வருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதை நினைச்சு நீங்க வருந்துவீங்க, இந்த நபருக்கா நான் இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. அதனால பொறாமைப்படக்கூடிய நபர்களின் கண் திருஷ்டிக்கு ஆளாகக்கூடிய சங்கடம் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். இருப்பினும் உங்களுக்கு வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குடும்பத்துல குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு குழந்தைங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்க வாழ்க்கை துணையுடன் எதிர்மறை பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு பேசாம இருக்கிறது நல்லது. அதே சமயம் உங்களுடைய தொழில் சார்ந்த வேலை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பெரிய மாற்றம் காத்துன்னு இருக்கு. அது உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில செலவுகள் ஏற்படும். ஆனா அந்த செலவுகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வியே. ஆக்சுவலா லாபஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறது நல்ல விஷயத்தை தான் கொடுக்கும். ஆனா சப்தமஸ்தானத்துல நட்சத்திரநாதன் இருக்கிறதுனால வேண்டாத பேச்சுக்களை பேசி அதனால செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னா நீங்க போகக்கூடிய வழியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளிடம் மரியாதையாக பேசுவது, நிதானமாக பேசுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். வீண் விதண்டாவாதம் பேசுறது, அதிகாரமா பேசுறதெல்லாம் பேசினீங்கன்னா உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இன்று செலவுகள் ஏற்படுகின்ற மரியாதை மிக்க நாள். மிதுன ராசிக்கு தசமஸ்தானத்துல சந்திரன் ராகு சேர்க்கை உங்களுக்கு தொழில் முறையில் சில முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்பு அமையக்கூடிய நாளாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், உத்தியோக மேன்மை, உத்தியோகத்தில் மாற்றம், இடமாறுதல் போன்ற நல்ல விஷயங்கள், வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீங்க வெளியூர் பிரயாணங்கள் போகும்பொழுது வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது அந்த வண்டி வாகனத்தை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி எந்த விதமான நெகட்டிவ் பலனும் இல்லை. இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க. சுகங்கள் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ உதவிகளின் மூலமாக உங்களின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு செல்வாக்கை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம அந்த நண்பர்கள் மூலமாக பெரிய மனிதர்களை சந்திப்பதற்கோ அல்லது உங்களுடைய நீங்க ஒர்க் பண்ற கம்பெனியில பெரிய அதிகாரியை சந்திப்பதற்கோ வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று லாபங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுறது மட்டும் இல்லாம பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வியாபார விஷயத்திலும் கலைத்துறை விஷயத்திலும் அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பெண் குழந்தைகள், இந்த ராசியில பிறந்த பெண் குழந்தைகளுக்கு அமோகமான வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. அதனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மேன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்க வேலையில இருக்கீங்க அப்படின்னா உங்க வேலையில இருக்கக்கூடிய செயல்பாடுகளை பார்த்து, அந்த நேர்த்தியை பார்த்து உங்கள் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய பொறுப்பை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அல்லது அந்த புதிய பொறுப்பு கொடுக்கணுங்கிற லிஸ்ட்டில் உங்கள் பேர் முதன்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், நன்மைகள் அதிகரிக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும். அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. இளம் வயதினராக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி மீண்டும் ஒன்றிணைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசி. ராசிநாதன் சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்காரு ராகுவோடு சேர்ந்து. தந்தை வழியில உங்களுக்கு சில அறிவுரைகள் கிடைப்பதற்கோ அல்லது ஆலோசனைகள் கிடைப்பதற்கோ வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக உங்களுடைய தொழில் வியாபார முயற்சிகளில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிகளில் ஈடுபடலாம். 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால இன்று சில தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பொறுமை காப்பது அவசியமான ஒன்று. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்ககிட்ட எதெல்லாம் ஏதாவது சொல்லி வாயை பிடுங்கலாம், வார்த்தைகளை பிடுங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதற்கு நீங்கள் ஈடு கொடுக்காம இருக்கிறது நல்லது. இன்று உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. மன அமைதி இருந்தால் மட்டும்தான் இந்த வார்த்தைகளில் சிக்காமல் இருப்பீர்கள். நிதானத்துடன் இருப்பது நல்லது. இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். காரிய வெற்றி ஏற்படும். உங்கள் தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. அதனால தந்தை கிட்ட ஏதாவது ஒரு அட்வைஸ் கேளுங்க. அவர் சொல்லாட்டினா கூட நீங்கள் போயிட்டு அவர்கிட்ட உட்காந்து அவர்கிட்ட பேசி அட்வைஸ் கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அறிவுரைகள் கிடைத்தால் அதை பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான உதவிகள் நன்மையை ஏற்படுத்தும். 5ஆம் இடத்துல செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு இன்று சற்று கடுமையான போக்கு காணப்படுகின்றது. கடுமையான செயல்பாடுகள் மூலமாக மன அமைதி இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ உதவியின் மூலமாக மட்டுமே குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு சின்ன மனஸ்தாபம் இருந்துன்னா இன்னைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்து கொள்வது நல்லது. அனாவசியமா நீங்க பேசுறத குறைச்சிக்கிறது, இல்லாட்டி பேசாம இருக்கிறது, இல்ல பாராமுகமாக இருக்கிறது, இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள மேலும் விரிசல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுடைய தொழில் ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். அந்த அலைச்சல் உங்களுக்கு குடும்பத்தில் அதிருப்திக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கு. சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மனமும் சரி உடம்பும் சரி சொல்லிக்கிற மாதிரி இல்லை, சப்போர்ட்டிவா இருக்காது. மனம் சஞ்சலத்தை சந்திக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைகளோ இல்லை வாழ்க்கை துணையோ உங்களுக்கு தேவையில்லாம கோபத்தையோ எரிச்சலையோ ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று அனாவசியமான வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு இருக்கும் நல்ல பெயரை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் அவர்களின் அறிவுபூர்வமான செயல்பாடுகள் விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்களுடைய அறிவு திறமை தேவையில்லாத விஷயத்துக்கு தான் போகுமே தவிர தேவையான விஷயத்துக்கு படிப்புக்கெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க. உங்களுடைய மூத்த சகோதரர்களின் செயல்பாடுகள் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல ஏற்பட்ட சங்கடமே ஒன்றும் தீரல, இதுல 10ஆவதுக்கு அடுத்து சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மனக்கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்படாதீங்க. இன்னும் சில நாட்கள்ல இன்னும் ஒரு வாரத்துல 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. அதுக்கப்புறம் உங்க ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை சம்பந்தப்பட்ட கவலைகளும் குறையக்கூடிய வகையில இருக்கு. இன்று உங்களுக்கு மனசுல ஒரு விதமான தடுமாற்றமும் சஞ்சலமும் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தீர்க்கமா யோசித்து செயல்படுறது நல்லது. குறிப்பா நீங்க யாருக்காவது இன்னைக்கு ஏதாவது தவணை சொல்லியிருந்தீங்கன்னா அந்த தவணை கொடுக்கறதுல தாமதம் ஏற்படும். அதனால உங்களுக்கும் அவருக்கும் அனாவசியமான வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வார்த்தைகளால் சஞ்சலத்தை சந்திக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் வாக்குவாதம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள்.
நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு குழந்தைங்க உங்ககிட்ட இரிட்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் அதனால் கோபப்பட்டு பேசுவீங்க. சப்போஸ் எங்கள் வீட்டில் குழந்தைங்க இல்லை சார், எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஒன்றா உங்களுடைய தாத்தா பாட்டி அந்த மாதிரி வயசானவங்க கிட்டேயோ அல்லது உங்களுடைய சக நண்பர்களிடமோ வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். அனாவசியமான மன வருத்தம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் அறிவுபூர்வமான கேள்விகள் உங்களை திக்குமுக்காட வைக்கிறதுனால அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களால் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இன்று உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்களை ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தேவையில்லாத பேச்சுக்களை கேட்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். செயல்பாடுகளில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாள். கன்னி ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது. நண்பர்களால் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். மொத்தத்தில் இன்னைக்கு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுடைய தொழில் ரீதியாக ஒரு நல்ல நபரை சந்தித்து அதன் மூலமாக தொழில் விருத்திக்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்தோட குரு பார்வையில் இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க அனுகூலம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் உள்ள சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பில்லை. தாய் தந்தையரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் அலுவல் ரீதியாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நண்பர்களால் அனுகூல பலன்கள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மன நிறைவுன்னா சாதாரண விஷயம் இல்லை சார். எல்லா விதமான ஆசைகளும் பூர்த்தியாகும். இன்னைக்கு நீங்கள் மனசில் நினைக்கிறத சாதிச்சு காட்டுவீங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. மன நிம்மதி ஏற்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரித்து கோயில்களுக்கு சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். மன நிறைவு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ள சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆனால் கொஞ்சம் முன்கோபம் அதிகரிக்கும். சட்டுன்னு கோபப்பட்டு பேசுவீங்க. அதனால நண்பர்கள் சற்று அடங்கி இருப்பாங்க. ஆனால் வெளிநபர்கிட்ட கோபப்பட்டீங்கன்னா அவங்களும் திருப்பி சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் இனிமையை கூட்டினாலும் கோபத்தின் காரணமாக அந்த இனிமையான வார்த்தைகள் கூட கடுமையாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுங்க. இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது அவசியமான ஒன்று. இன்று உங்களுக்கு தன வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற நாள். துலாம் ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கிறது. உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குறிப்பா வாழ்க்கை துணை விஷயத்தில் அறிவுரைகள் சாதகமாக இருக்கு. அவருக்கு தேவையான விஷயங்களில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் உங்க ஆரோக்கியத்தில் இருந்த மருத்துவ தேவைகள் மீண்டும் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ருணரோகத்தில் ராகு சந்திரன் சேர்க்கைங்கிறது மனசுல ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தி பின் சரியாவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நாள்பட்ட கடன்கள், நாள்பட்ட வியாதிகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பான சந்தோஷகரமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறது மட்டும் இல்லாம சற்று முன்கோபம் அதிகரித்து வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி பார்வையில் இருக்காரு. அதனால முன்கோபம் அதிகரிக்கும். தவறான வார்த்தை பிரயோகங்கள் உங்களுடைய கௌரவத்திற்கு பங்கத்தை ஏற்படுத்தும். எதிரிகளை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். கொஞ்சம் நிதானமா பேசுங்க. வார்த்தைகளில் நிதானம் தேவை, தெளிவும் தேவை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு ஆலோசனைகள் சிறப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நண்பர்களின் பேச்சை கேட்டு செயல்படுங்கள். சக பணியாளர்களின் ஆலோசனையும் அனுகூல பலன்களும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் அடைபடுவதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கடன் அடைச்சிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். செல்வாக்கு, காரிய வெற்றி இப்படி எல்லாமே சாதகமாக நடந்துட்டு இருக்கு. அறிவுத்திறமையின் வெளிப்பாடு காரணமாக உங்களுடைய செல்வாக்கு உயர்வது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கும் யோகம் இருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். காரிய வெற்றி ஏற்படும்.
கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கிய விஷயத்துல உங்க நாள்பட்ட ஆரோக்கிய விஷயம், முதுகுல வலி இருக்கு, முதுகுல வாய் பிடிப்பு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. அதனால உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மருத்துவ உதவிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி காத்துட்டு இருக்கு. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை பயன்படுத்தி புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். சக பணியாளர்கள், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பண்ணுறவங்கலாம் இன்று அமோகமான பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே நண்பர்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுனால கையிருப்புகள் கரையும், செலவுகள் ஏற்படும். என்று உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அந்த கடன் வாங்கினா வியாபாரத்துக்கு செலவு பண்ணுங்க, வேண்டாத செலவுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஏன்னா ரகசிய செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரகசிய செலவுகள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பின்னாடி தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணும். நீண்ட காலமாக தொடர்பில் இல்லாத உங்களுடைய எதிர்பாலின நண்பர்களின் திடீர் தொடர்பு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால அவங்க விஷயத்தில் சற்று பட்டும் படாமலும் இருப்பது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய படாடோபமான செலவுகள் வேண்டாத செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வேண்டாத விஷயத்துக்கு செலவு பண்றீங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்று குழந்தைகளின் தேவைகளை, அத்தியாவசிய தேவைகளை மட்டும் செலவு செய்யறது நல்லது. அனாவசியமான செலவுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். வியாபார விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாளாகவும் இருக்கு. இன்று உங்களுடைய தொழில் வியாபார விஷயத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய யுக்திகளை கையாண்டு வாய்ப்புகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவுபூர்வமான பேச்சுக்களின் மூலமாக வெற்றிகளை கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பா அறிவியல் துறை சார்ந்தவர்கள், ஆலோசகர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாணவர்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். மாணவர்களின் அன்புக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். திருமணமான தம்பதிகளுக்குள் மன வேற்றுமைகள் இருந்ததுன்னா இன்னைக்கு மனசு விட்டு பேசுங்க. வெளியூர் பிரயாணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு நீங்க உங்க கணவரை விட்டோ இல்லை மனைவியை விட்டோ வெளியூருக்கு போயிருக்கீங்கன்னா இப்பதான் உங்களுக்கு அவங்களுடைய அருமை தெரியும். அதனால இன்று உங்களுக்கு புதிய புரிதல்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசி, தொழில் வியாபார விஷயத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்றங்கள் நிகழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுய தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய பர்சனல் தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துல முக்கிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான நேரம். ஆனா கடந்த காலத்துல உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள், உங்களிடம் கடன் வாங்கியவர்கள் அல்லது நீங்க கடன் வாங்கினவர் இன்னைக்கு தேவையில்லாத ஒரு சின்ன வருத்தத்தை ஏற்படுத்துவாரு. அதனால மனசுல ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படும். இருப்பினும் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால நீங்க தைரியமா இருக்கலாம். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, அதுவும் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்ற ஒரு சுமாரான நாள். 4ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல பாதிப்பு இல்லை. ஆனா அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும், உழைப்பு ஜாஸ்தி இருக்கும். அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் வருதா அப்படின்னு கேட்டா அது வராது. அதனால உங்களுக்கு மனசலிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளால் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய அறிவுத்திறமையின் மூலமாக குழந்தைகளுக்கு ஆலோசனை வழங்கி அவர்களின் வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மூத்த சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தை வழியில் ஆலோசனைகள் கிடைக்கும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய பாதிப்பு இருக்காது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. திடீர் சங்கடம் அதிகரிக்கும் நாள்.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவுபூர்வமான ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தந்தையிடமிருந்து ஆலோசனை கிடைக்கும். தந்தை வழியில் ஆலோசனை கிடைக்கிறதுனால உங்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுகூலமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். வியாபார விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளின் அறிவுத்திறமை வெளிப்பட்டு புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றியை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மகர ராசி, இன்று உங்களுக்கு தனயோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படும். இதுவரை இருந்து வந்த மனக்குழப்பங்கள், குறிப்பாக இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த செய்தியை பற்றிய குழப்பங்கள் இருந்ததுன்னா அந்த குழப்பம் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். பண வரவுகள் ஏற்படும். மொத்தத்தில் அனைத்து விதத்திலும் நன்மைகள் ஏற்படுகின்ற, காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய மாற்றங்கள் நன்மையை ஏற்படுத்தும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். சிலருக்கு வெளியூர் மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அரசாங்க வகையில் அல்லது அறிவு விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி கவலைப்படாதீங்க. இன்னைக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் செலவுகள் ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு பெரிய நல்ல செய்தி என்னன்னா, எதிரிகளின் தொல்லை விலகும். இன்ஃபேக்ட் எதிரி ஒருத்தர் இருந்தார்னா அவர் இன்னைக்கு உங்கள் கண்ணை விட்டு காணா போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மொத்தத்தில் நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். குறிப்பாக உங்கள் தந்தை வழியில் அல்லது உங்களுடைய எதிரிகள் வழியில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்களுக்கு பண வருமானம் ஒரு 10 லட்ச ரூபா வந்ததுன்னா அதில் ஒரு 6 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் கடன் அடைச்சிருவீங்க. அதாவது உங்களுக்கு வர அமௌண்ட்டில் 60% வரைக்கும் கடன் அடைச்சதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாள் தொந்தரவுகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வீடு மனை மாற்றுவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பண வரவுகள் அதிகரிக்கும். குழந்தைகள் மற்றும் வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சம்பாதிக்கிற குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க மூலமா இன்னைக்கு திடீர் தனயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல மொத்தத்துல சந்தோஷத்திற்கு குறைவில்லாத ஒரு நிம்மதியான நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குறிப்பாக பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா பூர்வீக சொத்து விஷயத்தில் அது சம்பந்தமாக இன்னைக்கு வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் கூட அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்தால் மன நிம்மதி ஏற்படும். குடும்ப சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. அதே சமயம் பூர்வீக சொத்து விஷயத்தில் பங்காளிகளிடம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது உங்களுக்கு பெரிய மதிப்பை கொண்டு வந்து சேர்க்கும். இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனலாபம் அதிகரிக்கும். கும்ப ராசி, ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை கற்பனை திறனை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது மனசுல இருக்கிற கற்பனையை வார்த்தைகளா வடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இன்னைக்கு யாருக்கெல்லாம் நல்ல நேரம் அப்படின்னா, கவிஞர்களுக்கு நல்ல நேரம், பாட்டு எழுதுறவங்களுக்கு நல்ல நேரம், கற்பனா சக்தி உள்ளவர்களுக்கு நல்ல நேரம், கிரியேட்டிவ் திங்கிங் உள்ளவர்களுக்கு நல்ல நேரம். அதே சமயம் வழக்கறிஞர்களாக இருந்தால் இன்னைக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கேட்குறவங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துமே தவிர உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி தராது. நீண்ட நாட்களாக வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான விஷயங்களை வெளி உலகுக்கு சொன்னதுனால ஒன்று உங்களுக்கு தேவையில்லாத குட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கும். இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்பு உள்ள நாள். இருப்பினும் வாக்குவாதங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான முன்கோபம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. வார்த்தைகள் தெளிவின்மையை வெளிப்படுத்தும். அதனால உங்களுக்கும் உங்க சக பணியாளர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் மன வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம்னா, நீங்க என்ன பேசினாலும் என்ன அடிச்சாலும் தாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு உங்க நண்பர்கள் உங்களுடைய சக பணியாளர்கள் செயல்படுவார்கள். அதனால உங்க பேர்ல இருக்கிற மதிப்பு அவங்களுக்கு குறையாது. ஆனா நீங்க நடந்துக்கிற விதம் தான் கொஞ்சம் உங்க தகுதிக்கு குறைவா இருக்கு. அதை மட்டும் மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முன்கோபத்தை தவிர்ப்பதும் பிடிவாதத்தை தவிர்ப்பதும் புத்திசாலித்தனம்.
சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் அல்லது வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண வருமானம் வந்ததுன்னா அதனாலேயும் வாக்குவாதம் வரும், வாக்குவாதம் வந்ததுன்னா அதனாலேயும் பண வருமானம் வரும். அதாவது இன்னைக்கு சண்டை போட்டாவது உங்களை பணத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, அதில் வெற்றியும் காண்பீர்கள். இருப்பினும் நிதானத்துடன் பேசுவது நல்லது. ஏன்னா பிடிவாதத்தோடு செயல்படுறதுனால உங்களுடைய பிடிவாத குணமே உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக குறிப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, மிலிட்ரியில் இருக்கிறவங்க, செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் நடத்துகிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அனாவசியமான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெருப்பு சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க அல்லது டாக்டர்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, அதுவும் சர்ஜனாக இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் குடும்பத்தில் சில மாற்றங்களை செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். குடும்பத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒத்து வராத விஷயம், அதனால் நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் கூட படிப்பாங்க. அதனால் நீங்களும் பிடிவாதம் முடித்து செயல்படுவீங்க. அதனால் குடும்பத்தில் ஒரு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கும், குடும்ப தேவைகள் அதிகரிக்கும், வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். மீன ராசி. ராசியில் சந்திரன் ராகு சேர்க்கை கற்பனா திறன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கற்பனா திறனை விட நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கட்டுக்கதையாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால எல்லாரும் கேட்குறவங்க எல்லாரும் முட்டாள்னு நினச்சிடாதீங்க. எல்லாருமே உங்களை மாதிரி புத்திசாலி, உங்களை விட புத்திசாலியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யோசனை செய்து பேசுவது நல்லது. வீண் பேச்சு, வீண் டம்பம் பேசுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். பண விவகாரங்களில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது. வீண் பேச்சுக்கள் மூலமாக உங்களுடைய டாம்பிகத்தை வெளிப்படுத்துவீர்கள், அதனால செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும். அதே சமயம் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதில் பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் சில நல்ல செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உறவு முறையில் உங்களுக்கு பண உதவிகள் செய்யறதுக்கு சிலர் தயாராக இருக்காங்க. அவர்களே முன் வந்து கேட்பாங்க, அவங்க கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம், தாயாருடன் அந்யோன்யம், தந்தையுடன் அந்யோன்யம், இப்படி எல்லாருடையும் அந்யோன்யம் இருக்கு. ஆனால் தந்தையின் சொல் சற்று மனக்கவலையை ஏற்படுத்தும். அவருடைய கோபமான வார்த்தைகள் மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உங்களை கொஞ்சம் எடுத்தறிஞ்சு பேசுவார், அதனால கண்டுக்காம இருக்கிறது நல்லது. அவருக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தந்தைக்காக. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். மனோதிடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகளின் உதவியை கொண்டு உங்களுடைய நாள்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வியாபார வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை கையாண்டு எதிர்பாலினத்தவர்கள் அல்லது வேற்று மதத்தவரின் உதவியை கொண்டு காரிய அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்க ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் ரீதியான சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துறையின் செயல்பாடுகள் மனசுல ஒரு விதமான விரக்தி மனப்பான்மையை ஏற்படுத்தினாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. என வக்ர குருவின் பார்வையில் வக்ர புதன் இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான விஷயத்துல ஒரு சிறு சலனம் ஏற்பட்டாலும் பண வரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய, மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய, தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.